புதுச்சேரி ஏஎப்டி மில் வளாகத்தில் அமைய உள்ள ஏக்தா மால் திட்டத்தில் தொழில் முனைவோர் தயாரிக்கும் பொருட்களை சந்தைப்படுத்துவதற்காக பெரிய அரங்கம் அமைக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என முதலமைச்சர் ரங்கசாமி தெரிவித்துள்ளார். புதுச்சேரி தொழில் மேம்பாட்டுக் கழகம், அகமதாபாத் இந்தியா தொழில் முனைவோர் மேம்பாட்டு நிறுவனம் மற்றும் மத்திய குறு சிறு மற்றும் நடுத்தர தொழில் மேம்பாட்டு அமைச்சகம் சார்பில் உணவு மற்றும் கடற்கரை திருவிழா நேற்று தொடங்கியது. புதுச்சேரி கடற்கரை சாலை காந்தி திடலில் நடைபெற்ற தொடக்க விழாவிற்கு ஆளுநர் கைலாசநாதன் தலைமை தாங்கினார். தொழில்துறை செயலர் விக்ராந்த் ராஜா வரவேற்றார். விழாவில் மேட் இன் புதுச்சேரி திட்டம் அதிகாரப்பூர்வமாக தொடங்கி வைக்கப்பட்டதுடன் ட்ரோன் மூலம் அதன் லோகோவும் வெளியிடப்பட்டது. தொழில் முனைவோர் மேம்பாட்டு நிறுவன இயக்குநர் ஜெனரல் சுனில் சுக்லா மேட் இன் புதுச்சேரி திட்டம் குறித்து பேசினார். விழாவில் முதலமைச்சர் ரங்கசாமி பேசிய போது, புதுச்சேரியின் தொழில் வளர்ச்சியில் மேட் இன் புதுச்சேரி திட்டம் முக்கிய மைல்கல்லாக அமைந்துள்ளது. புதுச்சேரியின் தனிநபர் வருமானம் ரூபாய் 3,06,019 உள்ளது. இதற்கு சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்களின் பங்களிப்பு முக்கிய காரணமாகும். புதுச்சேரியில் சுமார் 1,16,000 பேர் தொழில் செய்வதற்காக பதிவு செய்துள்ளனர். மத்திய அரசின் ஊக்கத்தொகை மூலம் புதிய தொழில்களை தொடங்கி இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பை உருவாக்கி வருகின்றனர். சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கையை அதிகரித்து அதன் மூலம் வருவாயை பெருக்க நடவடிக்கை எடுக்கப்படும். புதுச்சேரியில் புதிய தொழிற்சாலைகள் வருவதற்கு தேவையான தடையில்லா மின்சாரம் வழங்கப்படும். ஏஎப்டி மில் வளாகத்தில் செயல்படுத்தப்பட உள்ள ஏக்தா மால் திட்டத்தில் கைவினைப் பொருட்களை காட்சிப்படுத்துவதற்கான ஏற்பாடுகள் நடைபெற்று வருகின்றன. அதேபோல் தொழில் முனைவோர் தயாரிக்கும் பொருட்களை சந்தைப்படுத்துவதற்காக பெரிய அரங்கம் அமைக்கவும் நடவடிக்கை எடுக்கப்படும். படித்த இளைஞர்களை தொழில் அதிபர்களாகவும் தொழில் முனைவோர்களாகவும் உருவாக்க நிதி மற்றும் கடன் உதவிகள் வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும் என முதலமைச்சர் ரங்கசாமி பேசினார். விழாவில் தொழில் கூட்டமைப்பு சேர்மன் நடராஜன், அமைச்சர் மல்லாடி கிருஷ்ணராவ், தலைமைச் செயலர் சரத் சௌகான், சட்டமன்ற உறுப்பினர் விக்னேஷ் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். விழாவையொட்டி காந்தி திடலில் இருந்து கடற்கரை சாலை முழுவதும் ஹீலியம் நிரப்பப்பட்ட பல்வேறு வடிவிலான வண்ண பலூன்கள் பறக்க விடப்பட்டன. இரவில் வண்ண விளக்குகளால் ஒளிர்ந்த பலூன்களும் நிகழ்ச்சி நிறைவில் நடைபெற்ற வான வேடிக்கையும் பொதுமக்கள் மற்றும் சுற்றுலா பயணிகளை வெகுவாக கவர்ந்தது. உணவு மற்றும் கடற்கரை திருவிழாவின் ஒரு பகுதியாக இன்று காந்தி திடலில் உணவு திருவிழா, ராக் பீச்சில் மணல் சிற்ப கண்காட்சி மற்றும் பழைய துறைமுகத்தில் இசை நிகழ்ச்சி நடைபெறுகிறது. புதுச்சேரியில் பள்ளி கல்லூரி மாணவர்கள் சாலை விபத்துகளில் உயிரிழக்கும் சம்பவங்களை தடுக்க போக்குவரத்து காவல்துறை உரிய நடவடிக்கை எடுக்கவில்லை என லட்சிய ஜனநாயக கட்சி தலைவர் ஜோ சார்லஸ் மார்டின் சட்டமன்ற உறுப்பினர் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளார். புதுச்சேரியில் மேட்டுப்பாளையம், பவளன்காரன் சாவடி, திருக்கனூர், வெள்ளியூர் உள்ளிட்ட பகுதிகளில் லாரிகள் மற்றும் தனியார் பேருந்துகள் ஏற்படுத்தும் விபத்துகளில் மாணவர்கள் உயிரிழக்கும் சம்பவங்கள் தொடர்ந்து நடைபெற்று வருவதாக ஜோ சார்லஸ் மார்டின் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக லட்சிய ஜனநாயக கட்சி சார்பில் காவல்துறையிடம் புகார் அளிக்கப்பட்டதை தொடர்ந்து புதுச்சேரியில் காலை 7 மணி முதல் 10 மணி வரையும், மாலை 4 மணி முதல் 7 மணி வரையும் கனரக வாகனங்கள் நகருக்குள் செல்ல தடை விதிக்கப்பட்டதாக அவர் குறிப்பிட்டார். ஆனால் பள்ளி மற்றும் கல்லூரிகள் செயல்படும் நேரங்களில் லாரிகள் தொடர்ந்து நகருக்குள் இயக்கப்படுவதாக வீடியோ ஆதாரங்களுடன் செய்திகள் வெளியாகி வருவது அதிர்ச்சி அளிப்பதாகவும் தடை உத்தரவு முறையாக அமல்படுத்தவில்லை என்றும் அவர் குற்றம் சாட்டினார். மேலும் பள்ளி நேரங்களில் தனியார் பேருந்துகளின் அதிவேக பயணத்திற்கும் உடனடியாக முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என வலியுறுத்திய அவர், மாணவர்களின் பாதுகாப்பில் தொடர்ந்து அலட்சியம் காட்டப்பட்டால் லட்சிய ஜனநாயக கட்சி சார்பில் மக்களை திரட்டி மாபெரும் போராட்டம் நடத்தப்படும் என எச்சரித்தார். புதுச்சேரி கடலூர் உயர் மறை மாவட்டம் சார்பில் பாரிஸ் அயலக மறைபரப்பு சபையான மெப்பின் 250 ஆண்டு கால ஆன்மீக மற்றும் மறைப்பணியை நினைவு கூறும் 3 நாள் விழா புதுச்சேரி பெத்தி செமினார் பள்ளியில் ராட்சத பலூன் பறக்க விடப்பட்டு தொடங்கப்பட்டது. புதுச்சேரியில் மெப் மறைப்பணி தந்தையர்களின் 250 ஆண்டு கால ஆன்மீக பணி மற்றும் மறைப்பணி பாரம்பரியத்தை போற்றும் வகையில் ஆகஸ்ட் 25, 26 மற்றும் 27 ஆகிய தேதிகளில் 3 நாள் விழா நடைபெறுகிறது. இதையொட்டி பெத்தி செமினார் வளாகத்தில் நடைபெற்ற தொடக்க நிகழ்ச்சிக்கு புதுச்சேரி கடலூர் உயர் மறைமாவட்ட பேராயர் பிரான்சிஸ் கலிஸ் தலைமை தாங்கினார். விழாவை முன்னிட்டு ராட்சத பலூன் பறக்க விடப்பட்டு நிகழ்ச்சிகள் தொடங்கப்பட்டன. நிகழ்ச்சியில் உயர் மறைமாவட்ட முதன்மை குரு பேரூர் திரு குழந்தைசாமி, அருட்தந்தை பிலோமின் தாஸ் உள்ளிட்ட அருட்தந்தையர்கள் கலந்து கொண்டனர். விழாவையொட்டி திருப்பலி, கருத்தரங்குகள் மற்றும் நினைவு நிகழ்ச்சிகள் உள்ளிட்ட பல்வேறு நிகழ்வுகள் நடைபெறுகின்றன. மேலும் பல்வேறு நாடுகள் மற்றும் பகுதிகளில் இருந்து மெப் அருட்தந்தையர்கள் புதுச்சேரிக்கு வருகை தந்த நிகழ்ச்சிகளில் பங்கேற்கின்றனர். விழாவின் முதல் நாள் காலை நிகழ்ச்சியில் துணைநிலை ஆளுநர் கைலாசநாதன் பங்கேற்கிறார். மாலை நடைபெறும் நிகழ்ச்சியில் முதல்வர் ரங்கசாமி மற்றும்
தமிழகம் புதுச்சேரியைச் சேர்ந்த அமைச்சர்கள் கலந்து கொள்கின்றனர். குருக்கள், துறவியர், கன்னியர்கள், முன்னாள் மாணவர்கள் மற்றும் நலன் விரும்பிகள் உள்ளிட்ட பலரும் விழாவில் பங்கேற்க உள்ளனர். புதுச்சேரி மற்றும் கடலூர் பகுதிகளில் கிறிஸ்தவ மறைப்பணி, கல்வி மற்றும் சமூக சேவை உள்ளிட்ட துறைகளில் மெப் தந்தையர்கள் ஆற்றிய 250 ஆண்டு கால பணியை நினைவு கூறும் முக்கிய நிகழ்வாக இந்த விழா அமைந்துள்ளது. விழாவிற்கான ஏற்பாடுகளை பெத்தி செமினார் மேல்நிலைப்பள்ளி முதல்வர் அருட்திரு ஆரோக்கியராஜ் மற்றும் துணை முதல்வர் அருட்திரு சின்னப்பன் ஆகியோர் செய்து வருகின்றனர். புதுச்சேரியில் இன்று நிழல் இல்லா நாள் என்ற அரிதான வானியல் நிகழ்வினை பள்ளி மாணவர்கள் காண சிறப்பு ஏற்பாடு செய்யப்பட்டது. புதுச்சேரி இருதய ஆண்டவர் அரசு உதவி பெறும் உயர்நிலைப் பள்ளியில் இந்நிகழ்வு இன்று 22ஆம் தேதி காலை 11 மணி முதல் மதியம் 1 மணி வரை நடைபெற்றது. இதில் அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளி மாணவர்கள், ஆசிரியர்கள், பொதுமக்கள் அனைவரும் பங்கேற்கும் வகையில் சிறப்பு ஏற்பாடு செய்யப்பட்டது. சூரியன் சரியாக தலைக்கு மேலே வரும் நாளில் செங்குத்தாக வைக்கப்பட்டுள்ள எந்த ஒரு பொருளின் நிழலும் தரையில் பக்கவாட்டில் விழாமல் அப்பொருளின் அடிப்பகுதியிலேயே மறைந்துவிடும். இதுவே நிழலில்லா நாளின் சுவாரஸ்யம். பூமியின் கடக ரேகைக்கும் மகர ரேகைக்கும் இடைப்பட்ட பகுதிகளில் ஆண்டில் 2 முறை மட்டுமே இந்த நிகழ்வு சாத்தியமாகும். புதுச்சேரி பகுதியில் வடக்கை நோக்கிய நகர்வில் ஏப்ரல் 21 அன்றும், தெற்கை நோக்கிய நகர்வில் ஆகஸ்ட் 22 அன்றும் நிழல் இல்லா நாள் ஏற்படுகிறது. பண்டைய காலத்தில் செங்குத்தான குச்சியின் நிழலை வைத்தே நேரத்தையும் பருவகால மாற்றங்களையும் கணித்தனர். அதே போல் இந்நிகழ்வின் போது மாணவர்கள் நேரடியாக களத்தில் இறங்கி செங்குத்து குச்சிகளின் நிழல் நீளத்தை கவனித்தல், பூமியின் அட்சரேகையை கணக்கிடுதல், சூரியனின் சரிவு கோணத்தை கண்டறிதல் போன்ற சுவாரஸ்யமான அறிவியல் பயிற்சிகளில் ஈடுபட்டனர். பூமி 23.45 டிகிரி சாய்ந்து சூரியனை சுற்றி வருவதால் தான் பருவ காலங்கள் உருவாகின்றன என்பதையும், வானியல் சார்ந்த மூட நம்பிக்கைகளுக்கான உண்மை பின்னணியையும் மாணவர்கள் எளிதாக புரிந்து கொள்ள இது நல்ல வாய்ப்பாக அமையும். இந்த அரிய வானியல் நிகழ்வை கண்டுகளிக்கவும், அறிவியலை செய்முறையாக கற்று தெளிவு பெறவும் பள்ளி மாணவர்கள் மற்றும் பொதுமக்கள் அனைவருக்கும் அரிய நிகழ்வை கண்டுகளித்தனர். புதுச்சேரி பள்ளிக்கல்வி இயக்கத்தின் மாநில பயிற்சி மையம், புதுச்சேரி அறிவியல் இயக்கம், பவர்பிட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா லிமிடெட், இருதய ஆண்டவர் அரசு உதவி பெறும் உயர்நிலைப் பள்ளி ஆகியவை இணைந்து இந்நிகழ்ச்சியை நடத்தியது. வீராம்பட்டினம் ஸ்ரீ செங்கலநீர் அம்மன் ஆலய பிரம்மோற்சவ விழாவின் முத்துப்பல்லக்கு வீதி விழா மிக சிறப்பாக நடைபெற்றது. புதுச்சேரி அரியாங்குப்பம் கொம்யூன் வீராம்பட்டினம் கிராமத்தில் எழுந்தருளியுள்ள அருள்மிகு ஸ்ரீ செங்கலநீர் அம்மன் ஆலயத்தின் 438ஆம் ஆண்டு பிரம்மோற்சவ தேர் திருவிழா கடந்த 6ஆம் தேதி கொடியேற்றத்துடன் துவங்கியது. தொடர்ந்து இவ்வாலயத்தில் அம்மனுக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகளுடன் சிம்மம், யானை, அன்னம், நாகம், ரிஷபம், குதிரை உள்ளிட்ட பல்வேறு வாகனங்களில் சுவாமி வீதி உலா காட்சி நடைபெற்று வந்தது. அதனைத் தொடர்ந்து கடந்த வெள்ளிக்கிழமை அன்று பிரம்மோற்சவ தேர் திருவிழாவும் தெப்பல் உற்சவமும் நடைபெற்று நிறைவாக ஸ்ரீ செங்கலநீர் அம்மனின் புத்து பல்லக்கு வீதி உலா காட்சி நேற்று நடைபெற்றது. முன்னதாக இவ்வாலயத்தின் உற்சவம் மூர்த்திக்கு சிறப்பு அபிஷேக அலங்காரங்கள் செய்யப்பட்டு சிறப்பு பூஜைகளுடன் மகா தீபாராதனைகள் காண்பிக்கப்பட்டது. அதனையடுத்து சிறப்பு மின் அலங்காரத்தில் மிக பிரம்மாண்டமாக அமைக்கப்பட்டிருந்த முத்து பல்லக்கில் அம்மன் வீதி உலா காட்சி நடைபெற்றது. இதில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்து வழிபட்டனர். நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை ஆலய தனி அதிகாரி பாலமுருகன், திருப்பணி விழா குழுவினர், வீராம்பட்டினம் மக்கள் குழுவினர் மற்றும் பொதுமக்கள் சிறப்பாக செய்திருந்தனர். புதுச்சேரி அலையன்ஸ் பிரான்சிஸ் ஓவிய கூடத்தில் கலைமாமணி ஓவியர் முனிசாமியின் தனிநபர் ஓவிய கண்காட்சி தொடங்கியது. இந்த கண்காட்சி வரும் 30ஆம் தேதி வரை நடைபெறுகிறது. இக்கண்காட்சியை புதுச்சேரி கலை மற்றும் பண்பாட்டுத்துறை அமைச்சர் ராஜவேலு குத்துவிளக்கு ஏற்றி தொடங்கி வைத்தார். அலையன்ஸ் பிரான்சிஸ் இயக்குனர் லாரன் ஜாலிகஸ் முன்னிலை வகித்தார். கலை இயக்குனர் ஓவியர் ரெமியன் சிறப்பு அழைப்பாளராகவும், புதுச்சேரி மாநில கலை இலக்கிய பெருமன்றத்தைச் சேர்ந்த எல். சிவகுமார் கௌரவ விருந்தினராகவும் கலந்து கொண்டனர். ஓவியர் KM சரவணன் மற்றும் ஆசிஸ் வேர்ல்ட் ரெக்கார்ட்ஸ் நிறுவனர் டாக்டர் ஓவியர் ராஜேந்திரன், பாலசுப்ரமணி உள்ளிட்டோர் வாழ்த்துரை வழங்கினர். மேலும் ஓவியர்கள் அன்பழகன், கலைமாமணி ஓவியர் பச்சையப்பன், ஓவியர் ராஜகண்ணன் உள்ளிட்ட பல்வேறு ஓவியர்கள் கலந்து கொண்டனர். கலைமாமணி ஓவியர் முனிசாமியின் படைப்புகள் இடம்பெற்றுள்ள இந்த தனிநபர் ஓவிய கண்காட்சி ஆகஸ்ட் 21ஆம் தேதி முதல் 30ஆம் தேதி வரை நடைபெறுகிறது. புதுச்சேரி தட்டாஞ்சாவடி தொகுதி முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அசோக் ஆனந்த் வழக்கில் CBI சார்பில் உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்து நீதியை நிலைநாட்ட வேண்டும் என இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் தட்டாஞ்சாவடி தொகுதி பேரவை கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் தட்டாஞ்சாவடி தொகுதி பேரவை கூட்டம் ECL சாலையில் உள்ள தனியார் ஹோட்டலில் நடைபெற்றது.
தொகுதி செயலாளர் செல்வம் தலைமையில் நடைபெற்ற கூட்டத்தில் கட்சியின் மாநில செயலாளர் சலீம் சிறப்புரையாற்றினார். கூட்டத்தில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அசோக் ஆனந்த் மீதான சொத்து குவிப்பு வழக்கில் சிறப்பு நீதிமன்றம் வழங்கிய தீர்ப்பை எதிர்த்து அவர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்த நிலையில் கடந்த ஆகஸ்ட் 5ஆம் தேதி அவருக்கு சாதகமாக தீர்ப்பு வழங்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டது. இந்த வழக்கில் சிபிஐ உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்து நீதியை நிலைநாட்ட வேண்டும் என்று கூட்டத்தில் வலியுறுத்தப்பட்டது. மேலும் தட்டாஞ்சாவடி தொகுதிக்குட்பட்ட அபய் நகர், ராஜாஜி நகர், புதுப்பேட்டை, பாக்கமுடியான்பட்டு, செயின்பால்பேட், அனந்தபுரம் உள்ளிட்ட பகுதிகளில் இருந்து வெளியேறும் வாகனங்களுக்கு ஈசிஆர் சாலையில் அமைக்கப்பட்டுள்ள தடுப்புகளால் பொதுமக்கள் சிரமப்படுவதாகவும் தெரிவிக்கப்பட்டது. பள்ளி கல்லூரி மாணவர்கள் மற்றும் அலுவலகம் செல்லும் ஊழியர்கள் பாதிக்கப்படுவதால் போக்குவரத்து காவல்துறை கள ஆய்வு மேற்கொண்டு தேவையற்ற தடுப்புகளை அகற்றுவதுடன் போக்குவரத்து காவலர்களின் எண்ணிக்கையை அதிகரித்து போக்குவரத்தை சீரமைக்க வேண்டும் உள்ளிட்ட தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. புதுச்சேரி அரியாங்குப்பம் தொகுதி தேங்காய்பேட்டில் புதிதாக அமைக்கப்பட்ட அங்கன்வாடி மையத்தை சட்டமன்ற உறுப்பினர் ஐயப்பன் திறந்து வைத்தார். புதுச்சேரி அரியாங்குப்பம் தொகுதிக்குட்பட்ட பல்வேறு பகுதிகளில் மக்கள் நலத்திட்ட வளர்ச்சிப் பணிகளை சட்டமன்ற உறுப்பினர் ஐயப்பன் மேற்கொண்டு வருகிறார். அந்த வகையில் தேங்காய்திட்டு ஐயனார் கோவில் அருகே புதிதாக அமைக்கப்பட்ட அங்கன்வாடி மைய திறப்பு விழா இன்று நடைபெற்றது. இதில் கலந்து கொண்ட தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் ஐயப்பன் அங்கன்வாடி மையத்தை திறந்து வைத்து பொதுமக்களின் பயன்பாட்டிற்கு அர்ப்பணித்தார். இந்நிகழ்ச்சியில் அரியாங்குப்பம் கொம்யூன் பஞ்சாயத்து ஊழியர்கள் மற்றும் கூட்டணி கட்சி நிர்வாகிகள், பொதுமக்கள் என அனைவரும் திரளாக கலந்து கொண்டனர். புதுச்சேரி கென்னடி நகர் புற்றுமாரியம்மன் கோவிலில் ஆடி 6ஆம் வெள்ளியை முன்னிட்டு நடைபெற்ற சாகை வார்த்தை நிகழ்ச்சியில் உருளையன்பேட்டை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் நேரு என்கின்ற குப்புசாமி கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தார். ஆடி 6ஆம் வெள்ளியை முன்னிட்டு கென்னடி நகர் புற்றுமாரியம்மன் கோவிலில் சாகை வார்த்தல் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதையொட்டி கரக புறப்பாடு மற்றும் வீதி உலா நடைபெற்றது. தொடர்ந்து அம்மனுக்கு சிறப்பு பூஜைகள் நடைபெற்ற நிலையில் நேய மக்கள் கழக தலைவர் உருளையன்பேட்டை தொகுதி சட்டமன்ற உறுப்பினருமான நேரு என்கின்ற குப்புசாமி கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தார். முன்னதாக கோவில் நிர்வாகம் சார்பில் அவருக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது. நிகழ்ச்சியின் நிறைவில் கோவிலுக்கு வந்த பக்தர்களுக்கு சட்டமன்ற உறுப்பினர் நேரு கூழ் வழங்கினார். இதில் கோவில் அறங்காவலர் குழுவினர், நிர்வாகிகள், நேய மக்கள் கழகத்தினர் மற்றும் அப்பகுதி பொதுமக்கள் கலந்து கொண்டனர். தோழர் ஜீவானந்தம் பிறந்த நாளை முன்னிட்டு புதுச்சேரி சாரம் அபை திடலில் அமைந்துள்ள அவரது சிலைக்கு லட்சிய ஜனநாயக கட்சி சார்பில் மாலை அணிவித்து மலர் தூவி மரியாதை செலுத்தப்பட்டது. புதுச்சேரி செய்தி மற்றும் விளம்பரத்துறை சார்பில் ஜீவானந்தத்தின் பிறந்த நாள் விழா நடைபெற்றது. இதையொட்டி சாரம் அபை திடலில் அமைந்துள்ள அவரது சிலைக்கு லட்சிய ஜனநாயக கட்சி தலைவரும் காமராஜ் நகர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினருமான ஜோஸ் சார்லஸ் மார்டின் அறிவுறுத்தலின்படி கட்சி சார்பில் மாலை அணிவித்து மலர் தூவி மரியாதை செலுத்தப்பட்டது. நிகழ்ச்சியில் கட்சியின் பொதுச் செயலாளர் வழக்கறிஞர் பிரபாகரன், செயலாளர் ரவி ராஜாராம், சாரம் பூத் தலைவர்கள் சுகுமாரன், கோபி உள்ளிட்ட கட்சி நிர்வாகிகள் மற்றும் உறுப்பினர்கள் கலந்து கொண்டனர். புதுச்சேரி அரசின் செயல்பாடுகளை கண்டித்து 10 ரூபாய் சட்ட இயக்கம் சார்பில் அண்ணா சாலை அருகே நூதன போராட்டம் நடைபெற்றது. இதில் இயக்கத்தின் நிறுவனர் ரகு என்கிற ரகுநாதன் முதலமைச்சர் ரங்கசாமி தலைமையிலான அரசின் செயல்பாடுகள் குறித்து பல்வேறு குற்றச்சாட்டுகளை முன்வைத்தார். முதலமைச்சர்கள் மாநாட்டில் முதலமைச்சர் ரங்கசாமி தொடர்ந்து பங்கேற்காததால் புதுச்சேரிக்கான வளர்ச்சி திட்டங்கள் மற்றும் நிதி வாய்ப்புகள் பாதிக்கப்படுவதாக ரகுநாதன் குற்றம் சாட்டினார். மாநாடுகளில் பங்கேற்று புதுச்சேரியின் உரிமைகள் மற்றும் மாநில அந்தஸ்து கோரிக்கையை வலியுறுத்த வேண்டும் என்றும் தெரிவித்தார். மேலும் புதுச்சேரியில் அமுதசுரபி, பாப்ஸ்கோ, பாசிக் உள்ளிட்ட அரசு நிறுவனங்களின் நிலை குறித்து கேள்வி எழுப்பிய அவர் தொழிற்சாலைகள் மூடப்படுவதாகவும் அரசு மற்றும் உள்ளாட்சி அமைப்புகளின் நிதிநிலை கவலைக்குரியதாக உள்ளதாகவும் கூறினார். அரியாங்குப்பம் சுயம்பு புற்றுக்கோவில் விவகாரத்தில் அரசு தெளிவாக விளக்கம் அளிக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தினார். புதுச்சேரியில் போலி மருந்துகள், போலி பத்திரங்கள், கொலை, கொள்ளை மற்றும் போதைப் பொருள் பிரச்சனைகள் அதிகரித்து வருவதாகவும் குற்றம் சாட்டினார். மண்ணின் மைந்தர்களின் உரிமைகள் பாதுகாக்கப்பட வேண்டும் என்றும் சர்வாதிகாரம் அதிகரிக்காமல் ஜனநாயகத்தை பாதுகாக்க வேண்டும் என்றும் ரகுநாதன் வலியுறுத்தினார். புதுச்சேரியில் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி நகராட்சி மற்றும் கொம்யூன் பஞ்சாயத்து ஊழியர்களின் கூட்டு போராட்ட குழு சார்பில் உள்ளாட்சித்துறை இயக்குநர் அலுவலகம் முன்பு கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. புதுச்சேரி நகராட்சி மற்றும் கொம்யூன் பஞ்சாயத்து ஊழியர்கள் மற்றும் ஓய்வு பெற்ற ஊழியர்களின் கூட்டு போராட்ட குழு சார்பில் இந்த ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. போராட்டக்குழு ஆலோசகர் ஆனந்த கணபதி தலைமை தாங்கினார். நகராட்சி மற்றும் கொம்யூன் பஞ்சாயத்துகளில் பணிபுரியும் ஊழியர்கள் மற்றும் ஓய்வு பெற்றவர்களுக்கு மாதந்தோறும் சம்பளம் மற்றும் ஓய்வூதியம் முறையாக வழங்க வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி போராட்டத்தில் கோஷங்கள் எழுப்பப்பட்டன. கன்வீனர்கள் வேளாங்கண்ணிதாசன், கலியபெருமாள், சகாயராஜ், முருகையன் உள்ளிட்ட நிர்வாகிகள் மற்றும் ஏராளமான ஊழியர்கள் கலந்து கொண்டனர். தொடர்ந்து உள்ளாட்சித்துறை இயக்குநரை சந்தித்த போராட்ட குழுவினர் தங்களது கோரிக்கைகள் அடங்கிய மனுவை அளித்தனர்.
புதுச்சேரி மணவெளி ராதா ஆங்கில மேல்நிலைப் பள்ளியில் 2 நாட்கள் நடைபெற்ற அறிவியல் கண்காட்சியில் மாணவர்கள் தங்களது அறிவியல் படைப்புகள் மற்றும் புதிய கண்டுபிடிப்புகளை காட்சிப்படுத்தி அசத்தினர். புதுச்சேரி அரியாங்குப்பம் கொம்யூன் மணவெளி பகுதியில் உள்ள ராதா ஆங்கில மேல்நிலைப் பள்ளியில் 2 நாட்கள் அறிவியல் கண்காட்சி நடைபெற்றது. இதில் மாணவ மாணவிகள் அறிவியல், கலை, இயற்கை, புதிய கண்டுபிடிப்புகள் மற்றும் நவீன தொழில்நுட்பம் சார்ந்த பல்வேறு படைப்புகளை காட்சிப்படுத்தினர். தங்களது படைப்புகள் குறித்து பார்வையாளர்களுக்கு மாணவர்கள் விளக்கமும் அளித்தனர். கண்காட்சியை புதுச்சேரி சுயநிதி தனியார் பள்ளி சங்க கூட்டமைப்பின் தலைவர் முனைவர் ரங்கநாதன் தொடங்கி வைத்தார். பள்ளி தாளாளர் பரமானந்தம் மற்றும் பதஞ்சலி யோகா மைய நிர்வாகி வேல்முருகன் ஆகியோர் மாணவர்களின் படைப்புகளை பார்வையிட்டு அவர்களை ஊக்கப்படுத்தினர். பள்ளி ஆசிரியை மாலா சிறப்பு விருந்தினர்களை வரவேற்றார். பள்ளி முதல்வர் முனைவர் பெர்லின் ஜெயக்குமார் மாணவர்களின் படைப்புகளை மதிப்பீடு செய்து வாழ்த்துக்களை தெரிவித்தார். கண்காட்சியை பெற்றோர்கள், முன்னாள் மாணவர்கள் மற்றும் பொதுமக்கள் ஆர்வத்துடன் பார்வையிட்டனர். கண்காட்சிக்கான ஏற்பாடுகளை பள்ளி ஆசிரியர்கள் சிறப்பாக செய்திருந்தனர். தொழிலதிபர் நெய்தல் மாமணி GC சந்திரன் பிறந்த நாளை முன்னிட்டு தமிழகம் மற்றும் புதுச்சேரியைச் சேர்ந்த மீனவ இயக்கங்களின் தலைவர்கள் ஒன்று கூடி பாராட்டு விழா நடத்தி கொண்டாடினர். புதுச்சேரி வம்பாக்கீரபாளையம் துறைமுகத்தில் உள்ள சீகல் ஸ்கூல் சுற்றுலா படகு இல்லத்தில் இந்த நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் GC சந்திரனின் சமுதாய பணி, மக்கள் பணி மற்றும் பொதுமக்களுடன் அவர் பழகிய விதம் குறித்து மீனவ தலைவர்கள் எடுத்துரைத்து அவருக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்தனர். நிகழ்ச்சியில் மீனவ தலைவர்கள் பேராசிரியர் பெரியாண்டி, நித்யானந்தன், வேலு, மாரியப்பன், கனகசபை, தனசேகரன், பாலு, மணிமேகலை, ஆறுமுகம், சேகர் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். மேலும் எக்ஸ்போ சுற்றுலா படகு சங்க உறுப்பினர்கள் முனியன், மதன், மதி, சதீஷ், தேவா உள்ளிட்ட பலரும் பங்கேற்று வாழ்த்துக்களை தெரிவித்தனர். நிகழ்ச்சியின் நிறைவில் ரவிகாந்த் நன்றி உரையாற்றினார். உத்ராடம் மற்றும் சமுதாய தோழர்கள் உள்ளிட்டோர் கலந்து கொண்டு விழாவை சிறப்பித்தனர். புதுச்சேரி மூலக்குளம் ஸ்ரீ முத்துமாரியம்மன் ஆலயத்தில் நடைபெற்ற சாகை பார்த்தல் நிகழ்வில் சட்டமன்ற உறுப்பினர் நாராயணசாமி கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தார். உழவர்கரை தொகுதி மூலக்குளத்தில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ முத்துமாரியம்மன் ஆலயத்தின் 48ஆம் ஆண்டு ஆடி பெருவிழா சிறப்பாக நடைபெற்று வருகிறது. இதன் ஒரு பகுதியாக கரகம் புறப்பாடு, தேர் திருவிழா மற்றும் சாகை வார்த்தல் நிகழ்வு நடைபெற்றது. இதில் ஏராளமான பெண்கள் கலந்து கொண்டு கூழ்குடம் சுமந்து ஊர்வலமாக வந்தனர். கோவிலை வந்தடைந்த அவர்கள் கூழ்குடம் வைத்து சுவாமி தரிசனம் செய்தனர். தொடர்ந்து சுவாமிக்கு சிறப்பு பூஜைகள் மற்றும் வழிபாடுகள் நடைபெற்று சாகை வார்த்தல் நிகழ்வு நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினராக தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் நாராயணசாமி கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்து பொதுமக்களுக்கு கூழ் ஊற்றினார். இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்து கூழை பருகினர். விழாவிற்கான அனைத்து ஏற்பாடுகளையும் கோவில் அறங்காவலர் குழுவினர், கிராம பஞ்சாயத்தார் சிறப்பாக செய்திருந்தனர். புதுச்சேரி முத்தியால்பேட்டை ஸ்ரீ லட்சுமி ஹயக்ரீவர் திருக்கோவில் பிரம்மோற்சவ விழாவை ஒட்டி ஸ்ரீ ஹயக்ரீவர் ஸ்ரீ லட்சுமி நரசிம்மருக்கு வருட சேவையில் தீவீதி விழா நடைபெற்றது. புதுச்சேரி முத்தியால்பேட்டை பகுதியில் அமைந்துள்ளது ஸ்ரீ லட்சுமி ஹயக்ரீவர் திருக்கோவில். இத்திருக்கோவில் 55வது பிரம்மோற்சவ விழா 18ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது. இதனையடுத்து தினந்தோறும் பல்வேறு வாகனத்தில் ஹயக்ரீவர் திருவீதி விழா நடைபெற்று வருகிறது. இதையொட்டி இரவு அலங்கரிக்கப்பட்ட வாகனத்தில் ஸ்ரீ ஹயக்ரீவர் பெருமாள் மற்றும் ஸ்ரீ லட்சுமி நரசிம்மர் கருட சேவையில் திருவீதி விழா நடைபெற்றது. இதில் பக்தர்கள் பலரும் கலந்து கொண்டு ஹயக்ரீவரை வழிபட்டு சென்றனர். வீராம்பட்டினம் முத்துப்பள்ளக்கு திருவிழாவை முன்னிட்டு ராதா தனபூஷணம் நினைவு அன்னதானம் வழங்கப்பட்டது. வீராம்பட்டினம் செங்கலநீர் அம்மன் ஆலய முத்துப்பள்ளக்கு தேர் திருவிழாவை முன்னிட்டு ராதா தனபூஷணம் அம்மாள் நினைவு அன்னதான நிகழ்ச்சி நடைபெற்றது. பாரதி நகர் குடியிருப்பு நலவாழ்வு சங்க தலைவரும் அரியாங்குப்பம் தமிழ்ச்சங்கத்தின் துணைத் தலைவரும் என்ஆர் காங்கிரஸ் அமைப்பு சாரா தொழிலாளர் அணி பொதுச் செயலாளருமான சக்திவேல் தலைமையில் நடைபெற்ற அன்னதான விழாவில் 1000 பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக அரியாங்குப்பம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் ஐயப்பன், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்கிற தட்சிணாமூர்த்தி ஆகியோர் கலந்து கொண்டு பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கினர். இந்நிகழ்ச்சியில் தனபூஷணம் அம்மாள் குடும்பத்தினர் மற்றும் நண்பர்கள் இவ்விழாவிற்கான ஏற்பாடுகளை சிறப்பாக செய்திருந்தனர். அன்றாட செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள பாண்டி ஹெட்லைன்ஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்.